யார் அழைத்தது என்னை? என் வாசலுக்கு யார் வந்தது? என் பெயரைச் சொல்லி உருகியது யார்? வந்தேன். இதோ வந்துவிட்டேன் உன் அப்பன். கண்ணை திறந்து பார். கலங்காதே. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியை தொடும் முன்னே அதைக் காண உன் அப்பன் நான் வந்துவிட்டேன். எத்தனை காலம்? எத்தனை காலம்தான் இந்த தவிப்பு? என்னடா வாழ்க்கை இது? விடிவே கிடையாதா என்று நீ நொந்து போன நாட்களை நான் அறியேனோ? பணம் காசு கையில் நிக்கலையே, வாங்கின கடன் தொல்ல தாங்கலையே, உடம்புல வந்து உட்கார்ந்த நோய் போக மாட்டேங்குதே, சொந்த பந்தமெல்லாம் பகையாளி மாதிரி பார்க்குதே, நீ மனசுக்குள்ள மருகினது எல்லாம் எனக்கு கேட்காதா? ராத்திரி நேரத்துல தலையணையில முகத்தை புதைச்சு நீ அழுத கண்ணீர் என் நெஞ்ச தாக்கலையா? எல்லாரையும் நல்லா வச்சிருக்கியே கருப்பா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நீ கேட்ட கேள்வி என் செவிக்கு எட்டலையா? எல்லாம் கேட்டேன், எல்லாத்தையும் பார்த்தேன், உன் பொறுமையை சோதித்தேன், உன் பக்தியை பார்த்தேன், உன் மனசுல இருக்கிற உண்மையையும் நேர்மையையும் எடை போட்டேன். நீ தகுதி உள்ளவன்தானான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அந்த இருண்ட காலம் இன்றோடு முடிந்தது. இனி பிறப்பது உன் காலம், உன் வம்சத்தோட காலம். உன் வீட்டு வாசல்ல இதுவரைக்கும் நின்னுகிட்டு இருந்த அத்தனை தடைகளையும் என் ஒத்த காலால் எட்டி உதைத்து எரிகிறேன். உன்னை சுத்தி இருந்த பீடை, பொறாமை, செய்வினை எல்லாத்தையும் என் அறிவாளால் அறுத்து எரிகிறேன். இனி உன் கையில் பணம் புரளும். வறண்டு கிடந்த உன் வாழ்க்கை இனி வளம் பெறும். உன்னை ஏளனமா பார்த்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு உன் வாசலில் வந்து கைகட்டி நிற்கும். உன் தொழில் இனி விருத்தியாகும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் பிள்ளைகள் இனி படிப்பில் சிறந்து நல்ல நிலைக்கு வருவார்கள். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி சந்தோஷம் குடியேறும். உன்னை வாட்டி வதைத்த நோய் நொடிகள் எல்லாம் பனி போல் விலகும். என் காவல் உனக்கு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. இந்த அப்பன் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறேன். பொன்னும் பொருளும், வெற்றியும் புகழும், நிம்மதியான வாழ்க்கையும் தாரேன். ஆனா ஒண்ணு, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா இந்த அப்பனை மறந்துட மாட்டியே. நல்ல காலம் வந்ததும் எல்லாம் என்னாலதான் ஆச்சு ஆணவம் கொண்டு அலைவாயோ? கையில் 4 காசு வந்ததும் இந்த கருப்பனை நீ தேடி வந்த பாதையை மறந்துடுவியோ? வேண்டாம், அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். நான் கேட்கறது காணிக்கை இல்ல, காசு பணம் இல்லை. உன் மனசுல மாறாத பக்தி, உன் நெஞ்சுல குறையாத நேர்மை, எல்லாம் என் அப்பன் கொடுத்ததுங்கிற நன்றி, அது போதும் எனக்கு. தர்மத்தை விட்டு மட்டும் விலகாதே, பொய் பேசாதே, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே. உன்னை நம்பி வர்றவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய். எங்கெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் வருதோ, எங்கெல்லாம் நீ தடுமாறி நிக்கிறியோ, அங்கே என் பெயரை சொல்லி ஒரு முறை கூப்பிடு. பம்பரம் மாதிரி சுழன்று வந்து உன் முன்னாடி நிப்பேன். என் குதிரை குளம்படி சத்தம் உன் எதிரியோட தலையை பிளக்கும். என் அறிவாளின் கூர்மை அவனோட கண்ணை பறிக்கும். நான் உனக்கு பின்னாடி ஒரு அரணாக நிற்பேன். உன்னை வீழ்த்த நினைப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் முதலில் என்னைத்தான் தாண்ட வேண்டும். இந்த 18ஆம் படி கருப்பனை தாண்டி உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. போ, தைரியமா போ. தலையை நிமிர்த்தி நட. இது உன் காலம். நீ ஜெயிக்க பிறந்தவன். இந்த கருப்பன் வாக்கு சத்திய வாக்கு. இது ஒரு நாளும் பொய்க்காது. நான் இருக்கேன் உனக்கு. உன் கூடவே இருப்பேன். உன் நிழலாக. நீ நிழலாகிறேன். இருமா பாவோ பேனன் என்னை வாய் போமி. உன் நாபுன் பூவான் யாமான் டூ டுமானாய்டனேன். காக்கும் தெய்வமாக என்றென்றும் இருப்பேன். கலங்காதே. போ, போய் ஜெயிச்சிட்டு வா.